ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய பால்கோவா எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்பவா போகிறீங்க. நான் பால்கோவா செய்ய போயிட்டு அது சிம்பிளான கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1/2 லிட்டர் பாலை வேஸ்ட் பண்ணி என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எப்படி பண்ண அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த ரெசிபியை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலை இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கியாமா, யாருமா நீ அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஓடுறது எனக்கு கேட்குது. இதுதான் தி கிரேட் மீனா. அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த ரெசிபி வந்து ஃபுல்லாக செஞ்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் விடுறோம். 1/2 லிட்டர் பால் வந்து இப்போ நான் அதில் சேர்த்துடுறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பார்த்து பால் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக வந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே பால் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துட்டா மட்டும் நீ சூப்பராக பண்ணிவிடுவே அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஓடுது, எனக்கு கேட்குது. இருந்தாலும் வந்து இது நான் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக வந்து இது நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுப்பே பற்ற வைக்க மறந்துட்டேன், பற்ற வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து இப்போ நல்லா பொங்கி வருது. இது மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. சரி, அதனால் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு வந்து ஒழுங்காக வரல. அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எல்லாருக்குமே. நம்மளுக்கு வந்து இது செய்ய தெரியல. அடுத்ததாக வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? இது அப்படியே கண்டினியூஸாக ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும். வீட்டில் இருக்க நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள், எடுத்துகிட்டு பால் நல்லா திறஞ்சி வருது. இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நான் கூட இந்த மாதிரி திறஞ்சி வந்ததை பார்த்து சூப்பராக வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லித்தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் இது நல்லா வரலை. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நல்லா தான் வந்துட்டு இருந்தது. பால் நல்லா திறஞ்சி வந்தது. இதை அப்படியே சேர்த்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே வரேன். ரெசிபி நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நப்பா செய்யல. நான் அப்படியே கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. என்ன பண்ணுறது, என் புருஷன் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படி தான் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் மனசை தளரிடாமல் இதை அப்படியே கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஆரம்பிச்சிட்டாண்டா. I am flying in the rain. I am flying. இது இப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நான் பால்கோவா வரும்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் பன்னீர் தான் வந்தது. ஐயோ! சரி, பன்னீராவது வந்தது. இதில் கொஞ்சமாவது சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு கடைசியிலாவது பால்கோவா வருமானு சொல்லிட்டு மறுபடியும் இதை கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அப்பயும் இதுலேருந்து பால்கோவா வரலைங்க. கடைசியில் தெரிஞ்சு பன்னீர் தான் வந்தது, ரப்பர் மாதிரி. வந்து நம்ம ரசகுல்லா செய்வோம்ல அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அதனால் வந்து இது சரியாக வரல. நான் நார்மலாக பால்கோவா வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் இது மாதிரி வந்து செஞ்சதில்லை, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி. சரி, இதுவும் நல்லா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணதுக்கு இந்த மாதிரி ஆச்சு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. நமக்கு வந்து எல்லா டைம்லையும் எல்லா ரெசிபியும் வந்து சரியாக வந்துடாது இல்லையா? ஒரு சில டைம் வந்து ஒரு சில ரெசிபி வந்து நம்மளுக்கு சரியாக வராது. அந்த மாதிரி தான். இப்போ எல்லா ரெசிபியுமே சரியாக இருக்க மாதிரியே வந்து நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்து உண்மை இல்லை. நம்மளுக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆகும்ல. அந்த மாதிரி வந்து இந்த ரெசிபி வந்து எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு. சரி, இதையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நான் செய்கிற மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படின்றதுக்காக நான் வந்து இது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது ஆல்ரெடி நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப சூப்பராக தான் வந்திருந்தது. பால்கோவா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது நேற்று. அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இது நம்மளுக்கு சரியாக வரல. 1/2 லிட்டர் பால் வந்து வேஸ்ட் ஆக்கினது தான் மிச்சம். என்ன பண்ணுறது? ஆனாலும் மனசு தளர்விடக்கூடாது. அந்த மாதிரி ரெசிபி வர வரைக்கும் டெய்லியும் 1/2 லிட்டர் பால் வாங்கி இதை அப்படியே கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் வந்து இது நம்மளுக்கு சரியாக வரும். அது வரைக்கும் நம்ம இதை விடக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்கு டெய்லியும் 1/2 லிட்டர் பால் கேட்டோம் அப்படின்னா 2 நாளில் நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து இது இந்த மாதிரி வந்துருச்சு. தண்ணி எல்லாமே வற்றி இந்த மாதிரி ரசகுல்லா துகள்கள் அந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல? இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? வழக்கம் போல் இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் வந்து நல்ல ரெசிபியை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.